तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னிராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாத ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் அயராது பாடுபடும். உங்களின் மன தைரியம் அதிகரிக்கும். சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீங்க. தாய் வழி உறவுகளில் சுமூகமான நிலை ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்கி போடுவீங்க. பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வாங்க. சமுதாய விழாக்களில் பங்கேற்பீங்க. மற்றபடி எவரையும் எடுத்தறிந்து பேச வேணாம். பிறர் கேட்காம அறிவுரை வழங்க வேணாம். பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க. சிலருக்கு விருது பட்டம் பெறும் யோகம் கிடைக்கும். நுணுக்கமான விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டாகும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருவீங்க. நகைச்சுவையுடன் பேசி பிறரை கவருவீங்க. நல்ல எண்ணத்துடன் செயல்களை செய்வீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது குடும்பத்தை பற்றி தான். குழந்தைகள் உங்கள் சொல் கேட்டு நடப்பாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். செய்தொழிலில் தொடர்ந்து வளர்ச்சியை காண்பீங்க. பிறரின் சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்கும். நெடுநாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளெல்லாம் இப்போது நீங்கள் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. உங்களின் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் யோகம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
உங்களின் ஞாபக சக்தினால் முக்கியமான தருணங்களில் சமயோஜிதமாக பேசி குடும்பத்தினரின் பாராட்டுகள்லாம் நீங்கள் பெறுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பொருளாதாரத்தை பற்றி தான். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலையெல்லாம் அடியோடு மாறுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியத்தை பற்றி தான். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். உங்களுக்கு சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலைகளை பார்க்கும் நேரம் வந்து விட்டது. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள். அதை பற்றி பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தர்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்குமுங்க. இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. ஊதிய உயர்வும் நல்லா இருக்கும். அலுவலகம் தொடர்பான உங்களின் புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நேரம் வந்து விட்டது. சக ஊழியர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து நடந்து போகணும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் பாத்திரமாக இருக்க போகிறீங்க. அடுத்தது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகிறவங்க செயலில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக செயல்படும் நேரம் வந்து விட்டது. நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். செயல்பாடுகளில் தனித்த திறமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்த மிகுந்த வெற்றி தரும். உத்தியோகத்தில் ஒரு திருப்தியும் நல்ல பெயரும் உண்டாகும். சிலர் மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு போவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது வியாபாரம். வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க. தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. கூட்டாளிகள் உங்கள் பொறுப்புகளில் பங்கெடுத்து கொண்டு வேலைகளை குறைப்பாங்க. அடுத்தது பெண்மணிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான நிலைமையை காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பாங்க. பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து கொள்வீங்க. அடுத்தது அரசியல்வாதிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகள் மக்கள் நல பணிகளில் கவனத்துடன் ஈடுபடணும். உங்கள் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. என்றாலும் பொதுப்பணிக்காக உங்கள் கைப்பணத்தை செலவழிக்கும் முன் யோசனை செய்து கொள்ளுங்க. மற்றபடி எதிரிகளின் முட்டுக்கட்டைகளை தகர்த்து அறிந்து உங்கள் வளர்ச்சியை நீங்கள் ஆணித்தரமாக நிலைநாட்டுவீங்க. கட்சியில் உங்கள் மதிப்புலாம் உயரும். அதே சமயம் குறுகிய கண்ணோட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேணும். அடுத்தபடியாக கலைத்துறையினரை பற்றி பார்க்கும்பொழுதே கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதனால் படிப்படியாக வளர்ச்சி அடைவீங்க. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும். ஆனால் அனாவசிய செலவுகளை செய்ய நேரிடும். சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக மாணவ மணிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மாணவ மணிகளுக்கு பெற்றோரின் ஆதரவுடன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீங்க. எனவே அவங்களின் பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேணாம். குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் குருவை போற்றி நடந்து அவங்களின் தரும் கல்வியில் ஞான சிந்தனையுடன் செயல்பட்டு முதல் தர மாணவனாக நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பெயர் வாங்கி தருவாங்க. அதாவது யோகா பயிற்சியை விருப்ப பாடமாக பயிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு குருவை மிஞ்சிய சிஷியன் என்ற பெயர் பெறுவாங்க. அடுத்தபடியாக உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி தான் நான் பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. விற்பனையெல்லாம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டலாம் பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமை அடைவீங்க. உங்களை நாடி வர்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அஸ்தம். இந்த மாதம் செலவு உண்டாகலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரா. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும்.
மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீங்க. பெரிய கடன்களிலிருந்து விடுபடவும் வழி கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தோய்வின்றி தொழிலெலாம் உங்களுக்கு சிறப்பாக அமோகமாக நடைபெறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சித்திரை 1-2 பாதங்கள். அதை பற்றி தான். இந்த மாதம் வீட்டை விட்டு வெளியே போய் தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நஷ்டம் உண்டாக வாய்ப்புண்டு. உங்கள் சமயோஜித புத்தி கூர்மையை திடீரென்று வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்கும். சக ஊழியர்களுடன் கவனமாக பழகணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதே. எந்த ஒரு வேலையையும் மிக பொறுமையாக இருக்கணும், பொறுப்பாக செயல்படணும், அதான் உங்களுக்கு நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக உங்களுக்கு நடந்து முடியும். முக்கிய நபர்களின் உதவிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, முடிஞ்ச வர புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று 11 முறை வலம் வரங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு